மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே. தேங்க்யூ யூனிவர்ஸ். எப்படியோ ஒரு வழியா கேமரா ஆன் பண்ணிட்டீங்க. ஓகே. சரி. நேத்து என்ன டாஸ்க் கொடுத்தோம்? அப்ளை பண்ணீங்களா? என்ன டாஸ்க் கொடுத்தோம்? சொல்லலாம். குயிக்கா. ப்ரோகாஸ்டினேஷன் தள்ளி போடுதல் கூடாதுன்னு ஜி. ம். என்னது? ஒரு ஒர்க்கை வந்து நம்ம தள்ளி போடக்கூடாது. நம்மளுக்கு அந்த நிமிஷம் நம்ம நினைச்சோம்னா நம்ம உடனே பண்ணுவோம். ஓகே. பண்ணீங்களா? எத்தனை பாயிண்ட்? ம். 2-3 இடத்துல பண்ணுவோம் ஜி. 2-3 இடத்துல பண்ணீங்களா? ஆமாங்க ஜி. ஓகே. மத்தவங்க? அது ஆக்சுவலா மண்டே சப்மிட் பண்ண ஒர்க்கு நேத்தே மோஸ்டா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க ஜி. ஸோ மண்டே ஃப்ரீயா. சூப்பர். மத்தவங்க? உள்ள 5 பாயிண்ட்ஸ். ஓகே. ஓகே. 2 இடத்துல. காயத்ரி திரு நீங்களா எதுவுமே பண்ணலையா? ஏன் டைப் பண்ணலாம்ல? 6 பாயிண்ட்ஸ். ஓகே. 3 பாயிண்ட். இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நீங்க பதில் சொன்னதே இல்லை. கவனிச்சுட்டு தான் இருக்கேன். டைப் பண்ணுங்கன்னா டைப் பண்றது இல்ல. ம். நான் டைப் பண்ணியிருக்கேன் சார். பண்ணிருக்கீங்களா? ம். சரி. சரி. 6 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் அந்த மாதிரி. ஓகே. எப்படி இருந்தது மனநிலை? தள்ளி போடாம இமீடியட்டா ஒரு விஷயத்த செய்யும் போது எப்படி இருந்தது மனநிலை? ஃபோக்கஸ்டா இருந்தது, சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஓகே. மத்தவங்க ஸ்ரீலா? நம்ம சைடு திருப்புறோம் அதானே, சொல்லிதான் ஆகணும். எப்படி இருந்தது? ஸ்ரீ அவர்கள் சொல்லலாம். எப்படி இருந்தது? அந்த வேலையை நம்ம அப்பயே முடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க ஐயா. ம். அந்த வேலையை வந்து நம்ம அப்பயே நம்ம விட்டுட்டு அதை முடிச்ச மாதிரி இருந்துச்சு. மன ம். திருப்தியா இருந்துச்சு. அதை பத்தி நமக்கு திருப்பி நினைக்க தோணல. குட் பாயிண்ட். திரும்ப மீண்டும் அதை பத்தி நினைக்க தோணல. நினைக்க தோணல. சூப்பர். ஏன்னா நம்ம அதை அப்பயே முடிச்சிட்டோம் அந்த கடமையை. ம். மனம் ஒரு விஷயத்தை எழுப்புச்சு அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதை செய்யற வரைக்கும் அதை பத்தின ஒரு விஷயத்த கொடுத்துட்டே இருக்கும். எப்போ அதை வந்து அப்பயே செஞ்சுட்டு விடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எண்ணங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். இதை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க அதை செய்யாமே வச்சிருந்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அதை பார்க்கும் போதெல்லாம் இல்ல அதை கடக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் உங்க மைண்டுக்கு வரும். என்னன்னா இதை செய்யணும் செய்யணும் செய்யணும்னு. அப்பயே முடிச்சிட்டீங்கன்னா அதை அப்பயே விட்டுரும். 2 விஷயத்தின் மூலமாக மனதில இருந்து ஒரு விஷயத்தை எடுக்க முடியும். ஒண்ணு, அதுகிட்ட பொய் சொல்றது தெரியணும். பண்ணிட்டேன்னு பொய் சொல்ல தெரியணும். பண்ணிட்டேன்னு பொய் சொல்ல தெரியாது. அப்படி இல்லைன்னா அதை பண்ணிடணும். 2 விஷயத்தினால தான் பண்ண முடியும். எப்படி பொய் சொல்றது அப்படின்னா, நீங்க அதுகிட்ட பொய் சொல்றது பெரிய டாஸ்க்கு. நம்பாது. எப்படி இருந்தாலும் தெரியும் அதுக்கு இல்லையே பண்ணலையேன்னு இன்னொரு அறிவு சொல்லணும். இப்போ நீங்க சொல்றீங்க அந்த இடத்துல அப்படி போகும்போது நீங்க சொல்லிட்டு போறீங்க. அந்த இடத்துல அந்த இது இருக்கு பாருங்க, அது மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. கேஸ் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க போனதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, பண்ணி பாருங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஃபோன் பண்ணி கேக்குறீங்க பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நீங்க கிளம்பும் போதே பண்ணிட்டேன் ஃப்ரீயா விடுங்க, நீங்க ஒர்க்க பாருங்கன்னு சொல்லி சொல்றேன்னா உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கேஸே ஆஃப் பண்ணலன்னு. இப்போ நடக்கல. ஆனா உங்களோட மனம் இங்க ஓகேன்னு சொல்லி ஏத்துக்குச்சு. ஏன்னா அதற்குண்டான பதில் கிடைச்சிருச்சு. ஓகே பண்ணிட்டாங்கன்ற ஒரு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னும் போது அது விட்டுரும். ஆனா பண்ணணும் போதுதான் திரும்ப தெரியும் இது உண்மையாவே நடக்கல அப்படின்னு. அப்ப 2 விஷயத்தின் மூலமா, ஒண்ணு பண்ணது மூலமாக அதுல இருந்து வெளியே வரலாம். அப்படி இல்லைன்னா அதை நம்ம ஏதோ ஒரு வகையில அதுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். நம்பிக்கை கொடுத்துட்டா வெளியே வந்துடும். ஸோ இந்த 2 விஷயத்தின் மூலமாக வெளியே வரலாம். கிளியர். அதனால அப்பப்போ அந்த அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்றதுன்றது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எவ்ரி திங்
இஃப் யூ லூஸ் சடன்லி எவ்ரி திங் இன் அ சிங்கிள் டே அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஓகே, கரெக்டாக சொல்றேன்னு நினைக்கிறேன். கிளிக் ஃபனல்ஸ், ரசல் ப்ரௌசன் அவரோட நேம் நினைக்கிறேன். ஓகே, 30, அதாவது ஒரே நாள்லயே சடனா நீங்க எல்லாத்தையும் உங்களோட வாழ்க்கையில இழந்தீங்க அப்படின்னா 30 நாள்ல எப்படி மீண்டு வருவது, 30 நாள்ல எப்படி மீண்டு வருவதுன்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. 30 ஸ்ட்ராட்டஜிஸ், 30 நாள்ல இம்மீடியட்டா எப்படி மேல வர்றதுன்னு. அதுல உண்மையாவே வாழ்ந்து காட்டினவங்களாம் இருப்பாங்க. 30 ஆத்தர் 30 வகையான டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுல இந்த ஒரு விஷயம் ரொம்ப மெயினா சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா, கையில என்ன இருக்கோ இல்லையோ, நான் அதை வச்சுட்டு நான் அதை பண்ணிட்டு நான் அதை பண்ணிக்கிறேன், இதை செஞ்சுட்டு நான் அதை செஞ்சுக்கிறேன், அதை பண்ணிட்டு நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம, என்ன கையில இருக்கோ அதை வச்சு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்றது. இப்ப உங்களால என்ன முடியுமோ, இப்ப இந்த கணத்துல என்ன முடியுமோ அதை வச்சுட்டு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அப்ப என்னன்னா, தள்ளி போடாம, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 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 தள்ளி போடாம இமீடியட்டா இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியாது, அதை பண்ணிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது growthக்குள்ள கொண்டு போயிடும். அதான் ஃபேஸ்புக் நிறுவனத்தோட ஓனர் மார்க் ஜுகர்பர்க் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணிட்டு இறங்கணுன்றது கிடையாது. நீ ஒரு ஒரு ஐடியா வருதா, அதை எக்ஸிக்யூட் பண்ண இறங்கிடு, ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் எல்லாம் கிரியேட் ஆயிடும். அது எல்லாமே கிரியேட் ஆயிடும். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ் யார் கொண்டு வருவா அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு, போர்டு யார் மாட்டுவானோ அவனுக்கு ஃபோன் அடிச்சுட்டு, இது எல்லாத்தையும் யார் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் ஃபோன் அடிச்சுட்டு எடுத்து வைக்கணுன்ற அவசியமே இல்லை. சூப்பர் மார்க்கெட்னு ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு போர்டை மட்டும் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போர்டை பார்த்து ஒரு 4-5 பேர் கால் வர ஆரம்பிக்கும். சார் நான் வந்து இது சப்ளை பண்றேன் சார், சார் நான் வந்து அது சப்ளை பண்றேன் சார், சார் இத்தனை இது கிரெடிட் பீரியட்ல இந்த டைமுக்குள்ள நீங்க இதெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் இந்த கால் வரும். நீங்க கடையை ஓபன் பண்றதுக்குள்ள உள்ள ஸ்டாக் வரும். இப்ப என்னன்னா, ஒரு ஒரு செயல் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதற்கு பின்னாடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஓடி வரும். அப்ப நம்ம அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்யணும். புரியுதா? அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால அப்பப்போ அந்தந்த ஒரு வேலையை செய்யறதுன்றது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். மன நிம்மதியா இருக்கும், நிறைவா இருக்கும். பிரச்சனை இல்லாம எதையும் பெருசா யோசிக்காம டிராவல் பண்ண முடியும். அதனால தான் அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்தேன். லைஃப்ல எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணி பாருங்க எப்படி வேலை செய்யுது. ஓகே. இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், லிவிங் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னு கூடிய டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த 7 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னையோட முடியுது அப்படின்னும் போது அடுத்து நான் பயணம் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு பிராக்டிஸ் சொல்லி தரப்போறேன். அந்த பிராக்டிஸை தான் நீங்க ரெகுலரா இதுக்கப்புறம் பண்ண போறீங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நான் வேற வேற பிராக்டிஸ்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து வாசி யோகம் தெரியும், எனக்கு வந்து கிரியா யோகம் தெரியும், இல்ல வந்து நான் வேற வேற இடங்கள்ல போய் தீட்சா வாங்கியிருக்கேன், அந்த தீட்சை வாங்கின அந்த இடத்துல சொல்லி கொடுத்த பயிற்சி நான் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. இப்ப இதை பண்ணும்போது அது பண்ணா பிரச்சனையா அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுன்றது சிறப்பா இருக்கும். பிரச்சனைன்றது இங்க கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுன்றது சிறப்பா இருக்கும். இந்த சைடு பிஎஸ்சி படிச்சுக்கிட்டே அந்த சைடு இன்னொரு பிபிஏ போட்டு எப்படி இருக்கும்? இப்ப என்னன்னா, ஏதோ ஒண்ணுத்த படிச்சீங்கன்னா அது ரிலேட்டடா ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம நல்லா டீப்பா போக முடியும். அதனாலதான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால இதுல பண்ணிட்டு அதை பண்றதும் தப்பில்லை, அதை பண்ணிட்டு இதை பண்றதும் தப்பில்லை. பட் எதை பண்ண போறோன்ற முடிவு எடுத்துக்கிறதுன்றதும் உங்க கையில இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த பயிற்சி எப்போ பண்ணணும் அப்படின்னா, காலை நேரத்துல தான் பண்ணணுமா, மதியம் பண்ணலாமா, சாயந்தரம் பண்ணலாமான்னா எப்ப வேணா பண்ணலாம், ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா காலையில நேரத்துல பண்றதுன்றது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி போய் பண்றதுன்றதும் வந்து ரொம்ப சிறப்பு. ஓகே. ஸோ இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பாயிண்டா சொல்றேன். எழுதுறதா இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட், எப்பயுமே தியானம் பண்ணும்போது கீழே ஒரு விரிப்பு ஒண்ணு விரிக்கணும். அந்த விரிப்பு எந்த விரிப்பா இருக்கணும் அப்படின்னா, நம்ம எதை போத்தி படுத்துமோ, தூங்க போறதுக்கு முன்னாடி எதை போத்தி படுத்துமோ அந்த விரிப்பையே எடுத்து விரிச்சுட்டு அதே பெட்ரூம்லயே விரிச்சுட்டு உட்காந்துடணும். அப்படி என்ன பாக்குறீங்க? இன்னும் இது வரைக்கும் அதெல்லாம் வேண்டாம் தானே வேணா சொல்லியிருப்பேன், அதை சொல்றேன். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். அதுக்குன்னு தனி ஒரு விரிப்பு ஒண்ணு இருக்கணும். ஒரு தர்பை புல் பாயா இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர், வேற லெவல். தர்பை புல் பாயா இருந்ததுன்னா வேற லெவல். நியர்பை கிடைக்குதான்னு பாத்துங்க, ஒரிஜினலான்னு பாத்துங்க. ஏன்னா ஏமாந்து வாங்கின அனுபவம் எனக்கே இருக்குது. ஆபீஸ்ல சொல்லி வாங்கிட்டு வர சொன்னா 100 ரூபாய்க்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தானுங்க. பார்த்தா அது நார்மல் பாய். போன் பண்ணி கேட்டா தர்பை புல் பாயின்னு என்கிட்டயே கதை விடுறான்.
அதனால அது நல்ல பாயா, கரெக்டான பாயா, தர்பைப்புல் பாய் தானான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி வேணும்னா ஆஃபீஸ் நம்பரை கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தர்பைப்புல் பாயில உட்காந்துக்கலாம். இல்ல தர்பைப்புல் பாய் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு புதுசா ஒரு விரிப்பு, அதுக்குன்னு டெடிகேட்டா அது ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுங்க. ஓகே. எங்க விரிச்சு உட்காரணும் அப்படின்னா எப்பயுமே ரெகுலரா ஒரு இடத்துல விரிச்சு உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திங்க. அந்த இடத்துல தான் நான் தியானம் பண்ண போறேன்னா ரெகுலரா அந்த இடத்துல தான் தியானம் பண்ணணும். அப்படின்னும் போது அது ஈஸியா உங்களை அந்த ஒரு நிலைக்குள்ள எடுத்துட்டு போகும். போய் படுத்த உடனே சில இடத்துல சொல்றோம்ல, படுத்த உடனே தூக்கம் வருது அந்த பெட்ல அப்படின்னா, படுத்து 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 நல்லா அந்த இடத்துல அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி வச்சிருப்பீங்க, போய் படுத்த உடனே தூக்கம் வர்றதுக்கு. அப்ப அதனால அங்க போய் அந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. சாமி ரூமோ இல்ல உங்களோட ஹால்லயோ இல்ல உங்களோட ரூம்ல, செப்பரேட் ரூம்ல, இந்த இடத்துல எல்லாம் வந்து இதான் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல பண்ணலாம். இல்லைங்க எனக்கு வாய்ப்பே இல்லை, பெட்ரூம் கிட்ட தான் உட்காந்து பண்ணணும் அப்படின்னா தாராளமா பெட்ரூம் கிட்ட உட்காந்து பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி. உட்காரும்போது எந்த ஆசனத்துல உட்காரணும் அப்படின்னா அர்த்த சித்தாசனத்துல உட்காரலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனத்துல அமரலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. சாப்பாட்டாசனம் எது சுகமாசன ஆசனமோ அந்த சுகமான ஆசனத்துல கூட உட்காரலாம். என்னால பத்மாசனத்துல உட்கார முடியலன்னா எந்த ஆசனத்துல வேணா உட்காரலாம். முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அந்த ஸ்பைன் எரெக்டா இருக்கணும். இந்த தலை லைட்டா ஸ்லைட் டில்ட். ஓகே. சின்முத்திரை பிடிச்சிக்கலாம். சின்முத்திரை பிடிச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா அப்படி உட்காந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு ஆழமான உள்மூச்சு எடுத்து ஒரு ஆழமான வெளிமூச்சு விடுங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி டீப்பா எக்ஸேல் பண்ணுவோம். எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களோட மூச்சு ஆழமாக இருக்குதோ அதை விட வெளிவிடக்கூடிய மூச்சின் அளவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். இப்படி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மூச்சை ஏற்றி 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 இறக்கும் போது உங்களோட மனம் அமைதி நிலைக்குள்ள போகும். உங்களுக்கு பெருசா தாட்ஸ் ஓடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க செட்டில் ஆவீங்க. அப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா, அப்படி இருக்கணும். டீப்பா இன்ஹேல் பண்ணீங்க, அதை விட டீப்பா எக்ஸேல் பண்ணீங்க. இப்ப நான் பண்ணதுன்றது டைம் கம்மி. இப்ப நான் ஒரு ஒரு இது இது ஒரு மூச்சு. இது என்னன்னா இப்போ இப்போ எடுத்த உடனே இன்னைக்கு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வாட்டி பண்றேன்றதுனால ரொம்ப கம்மியா இருக்கும். அது நான் வந்து தொடர்ந்து இப்ப பண்ண 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 ரொம்ப நேரம் நீளும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு, ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு மூச்சு, அந்த அளவுல அதை எடுத்துட்டு போக முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா எடுக்கிறோமோ அதை விட பொறுமையா மூச்சு விட ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னா எண்ணங்கள் ஓடாத நிலை உருவாகும். அப்போ இது ஒரு 3 வாட்டி, இது ஒரு 3 முறை ஆழமான உள்மூச்சு எடுத்து ஒரு ஆழமான வெளிமூச்சை அப்படியே விட்டு உட்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மனம் அமைதியாகும். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல உட்கார்ந்த உடனே குரு மந்திரம் அவசியம். ஓகே. குரு மந்திரம் அவசியம். நான் எடுத்து வந்த உடனே சொல்லுவேன் இல்லையா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா லட்சுமி ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லக்கூடிய குரு மந்திரம் அவசியம். அதுக்கப்புறம் திதி தேவதை மந்திரம் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா திதி தேவதை மந்திரத்தை சொல்லலாம். தந்தை ஒருத்தர்னா தாய் ஒருத்தவங்க, அவங்கள பிடிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. திதி தேவதை மந்திரம் தெரியாது அப்படின்னா ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திதி தேவதை மந்திரம் சொல்லுவாங்க. இல்லைங்க நான் வந்து எனக்கு பிறந்த டைம் எக்ஸாக்டா தெரியாது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அப்ராக்சிமேட்டா என்ன டைம் தெரியுமோ அந்த டைம் வச்சு நீங்க உங்களுக்கான திதி தேவதை மந்திரம் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ குரு மந்திரம் சொல்லும்போது இந்த திதி தேவதை மந்திரத்தையும் நீங்கள் சேர்த்து சொல்லிட்டு அப்படியே கண் மூடி நீங்க உட்காடுறீங்க. அப்படியே கண் மூடி குரு வணக்கம் சொல்லிட்டு திதி தேவதை மந்திரம் சொல்லிட்டு
அப்படியே கண் மூடி உட்காடுறீங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 5 நிமிடம் மூச்சை ஏற்றி இறக்குறது. ஒரு 5 நிமிஷம் மூச்சை நீங்களே ஏத்துறீங்க, நீங்களே இறக்குறீங்க, நீங்களே ஏத்துறீங்க, நீங்களே இறக்குறீங்க, நீங்களே ஏத்துறீங்க, நீங்களே இறக்குறீங்க. இப்படி 5 நிமிஷம் நீங்க வந்து மூச்சை ஏற்றி இறக்குறத பிராக்டிஸ் பண்ணணும். இது எப்படி 5 நிமிஷம் தெரிஞ்சுக்கிறேன், நான் தான் கண்ணை மூடிட்டேன் அப்படின்னா, போக போக உங்களுக்கே தெரியும். ஒரு அளவுல நீங்களே பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. போக போக இது போதும் அப்படின்னும் போது அடுத்த இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 5 நிமிடம் மூச்சை ஏற்றி இறக்குதல். அடுத்த 5 நிமிஷம், நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ். ஓம் நமக் சிவாய். 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 இது ஒரு 5 நிமிடம். இது ஒரு 5 நிமிடம். நெக்ஸ்ட் இது ஒரு 5 நிமிஷம், இது ஒரு 5 நிமிஷம் நீங்க பண்ணியிருக்கும் போதே மைண்டு கொஞ்சம் அப்படியே காமான ஒரு ஸ்டேட்ல வந்திருக்கும். சட்டெல்லாம் நீங்க இருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஒரு இதுக்கும் 3 நிமிடம் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, 4 விஷயத்த நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சுத்தி கேட்கக்கூடிய சத்தத்தை கவனிக்கணும். கண்மூடி உட்காந்துருக்கும் போது சுத்தி என்ன சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு கவனிக்கணும். இப்ப ஃபேன் போடுறீங்க அப்படின்னா ஃபேனோட சத்தம் கேட்கும். இன்னும் வெளியே யாராவது துவைக்கிற சத்தம் கேட்கும், துணி துவைக்கிற சத்தம் கேட்கும். வீட்டுல உட்காந்து பண்ணும்போது இங்க ஏதாவது பாத்திரத்தை உருட்டுறாங்கன்னா கேட்கும், இல்ல யாராவது பேசுறாங்கன்னா கேட்கும். கேட்கிற சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கு முன்னாடி எந்த ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது. என்னவா இருக்கும், யார் பேசிக்கிறா, யார் வந்திருக்கா, ஒருவேளை இது அந்த வீட்டுல இருந்து வருதா இல்ல இந்த வீட்டுல இருந்து வருதா, இந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே போகக்கூடாது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே விட்டுறணும். பக்கத்துல யாராவது இப்படின்னாங்கனாலும் அந்த சத்தம் இப்படின்றாங்க, அவ்வளவுதான். வாட் நெக்ஸ்ட், திரும்ப என்னன்னு தேடணும். மனம் தேடிக்கிட்டே இருக்கணும். இப்படி கவனமா மனம் தேடிட்டே இருக்கணும். என்ன சத்தம் கேட்குது, என்ன சத்தம் கேட்குதுன்னு அந்த கவனத்தை தேடிக்கிட்டே போகும்போது என்னன்னா, எங்கேயோ கேட்கிற சத்தம் கூட கேட்கும். பக்கத்து தெருவில் நடக்கிற சத்தம் கூட கேட்கும். அதையும் கேட்டுட்டு அப்படியே விட்டுரும். ஓகே. ஃபர்ஸ்ட் 3 நிமிடம் என்ன பண்ணுவீங்க, சுத்தி என்னென்ன சத்தம் கேட்குது அப்படின்றத முழுமையாக கவனிக்க போறீங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான ஸ்மெல் வருது, சுத்தி என்ன மாதிரியான ஸ்மெல் வருது. கண்மூடி தான் உட்கார போறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாய் மோப்பம் பிடிக்கும் தெரியுமா, அப்படியே என்ன ஸ்மெல் இருக்குன்னு, அந்த மாதிரி என்ன மாதிரியான ஸ்மெல் என்ன சுத்தி இருக்கு அப்படின்றத நீங்களே அப்படியே ஆராய்ச்சி பண்ணணும். அப்படியே பயணம் பண்ணணும். இந்த சைடு ஏதா இருக்கா, அந்த சைடு ஏதா இருக்கா, அந்த சைடு ஏதா இருக்கா. புரியுதா நான் சொல்றது? கண்மூடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது 3 நிமிடம். அடுத்த 3 நிமிடம் என்ன அப்படின்னா, டேஸ்ட். உங்களோட நாக்கில் என்ன சுவை இருக்கு அப்படின்ற டேஸ்ட், இதை நீங்க கவனிக்கணும். நீங்களே தான் அப்படியே உட்காந்துருக்க போறீங்க. நீங்களே தான் எச்சம் விழுங்க போறீங்க. அதுல என்ன சுவை இருக்குன்னு பார்க்க போறீங்க. புரியுதா? அது 3 நிமிடம். அடுத்து அதுக்குதான் சொன்னேன், காலையில எழுந்திரிச்சு சொன்னேன், பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு உட்கார்றதுன்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா ஏன்னா தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் குளிக்க கூடாது. 1 மணி நேரமாவது மினிமம் ஆகணும். அப்ப நீங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து உட்கார்றீங்கன்னா, தியானம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் உங்களோட வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா குளிக்கலன்னா இந்த 1 மணி நேரம் அதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த சும்மா உட்காந்துருக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி தியானம் பண்ணிட்டு வாக்கிங் போலாமா அப்படின்னா வாக்கிங் போலாம். ஆனா பெருசா அந்த ரன்னிங் போறது அப்படிலாம் எதுவும் வேண்டாம். ஏன்னா நீங்க வேற மாதிரியான ஒரு நிலையில இருப்பீங்க, டோட்டலா கலைஞ்சிரும்.
ஓகே, அடுத்த 3 நிமிடம் என்ன அப்படின்னா, என்னோட உடம்புல என்னென்னலாம் டச் ஆயிருக்கு. இப்போ இது இப்போ இது என் உடம்புல டச் ஆயிருக்கு. முடி இப்போ நீங்க பெண்களாக இருக்கீங்கன்னா, முடி வந்து உங்க கழுத்துல டச் ஆயிருக்குன்னா, அது உங்களுக்கு கவனிக்கணும். மோதிரம் போட்டிருக்கிறேன் அப்படின்னா, இந்த மோதிரம் என்னோட விரல்ல இருக்கு அப்படின்னு நான் கவனிக்கணும். கண்ணாடி போட்டிருக்கேன்னா, கண்ணாடி நான் மாட்டியிருக்கேன் அப்படின்றத கவனிக்கணும். என்னோட ரைட் கால் மேல லெஃப்ட் கால் இருக்கு அப்படின்னா, எப்படி அது டச் ஆயிருக்கு அப்படின்றத கவனிக்கணும். நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி டச் ஆயிருக்கு அப்படின்றத கவனிக்கணும். நான் போட்டிருக்க ஷர்ட்ல இருந்து எப்படி டச் ஆயிருக்கு அப்படின்றத கவனிக்கணும். எந்த விரல்ல எது மேல டச் ஆயிருக்கு. கீழ இருந்து மேல வரைக்கும் என்னோட ஒரு டச்சையுமே நான் கவனிக்கணும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இது ரொம்ப உங்களுக்கு நார்மலா நீங்க கடந்து போற விஷயம்லாம் கிடையாது இது. இத பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. இந்த 3 நிமிடம். மொத்தம் எத்தனை குடுத்துருக்கேன்? 4 விஷயத்த 3 நிமிடத்துக்கு குடுத்துருக்கேன். 4 3 சார் 12. ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன குடுத்திருந்தேன் அப்படின்னா, 5 நிமிடம் குடுத்திருந்தேன். மொத்தம் அது ஒரு 10, இது ஒரு 12. அப்பவே மொத்தம் 22 நிமிடம். ஓகே. சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 22 நிமிடம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களோட எண்ணத்தை முழுமையாக கவனிக்கணும். என்ன எண்ணம் போகுது, என்ன எண்ணம் வருது. அப்படியே உட்கார்ந்திருக்கீங்கன்னா, அந்த எண்ணத்துக்குள்ள ஆராய்ச்சிக்குள்ள போவே கூடாது. எனக்கு என்ன எண்ணம் வருதுன்னு கவனிச்சுட்டு விட்டுறணும். அதுக்கு உயிர் கொடுக்க கூடாது. ஆமால அப்படின்னு திங்கிங்குள்ள அதை கொண்டு போக கூடாது. தாட்ஸா கவனிச்சுட்டு விட்டுறணும். இப்ப யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு வைங்களேன். அப்படி இல்ல, அப்படியாங்க, அப்படி ஆயிடுச்சாங்க. ஐயோ அப்புறம் என்னங்க ஆச்சு அப்படின்னு எப்படி உள்ள போறீங்களோ அப்படி போகாம, யாராவது வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்தாங்க, அவன் அப்படி பேசணும் அப்படின்னு அப்படிங்களாங்க, சரிங்க, வேற என்னங்க வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அந்த மனம் கிட்ட கேள்வி கேட்கணும். உங்களுக்கு நிறைய எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஏகப்பட்டது கொடுக்கும். கண்மூடி உட்காரும்போது நிறைய கொடுக்கும். ஏன்னா மத்த புலன்கள் அடங்கும் போது இந்த புலனுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு. அப்படின் போது இதோட வேலையை அது அதிகம் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னா, ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப கொடுக்க என்ன பண்ணணும்னா, நீங்க அதுக்குள்ள திங்கிங்குள்ள போனீங்கன்னா எத்தனை விஷயத்த திங்க் பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா, ஓகே, வேற என்ன வேற என்னன்ற ஒரு மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லும். சரி, ஓகே, இது எனக்கு தெரியும், வேற அப்படின்னா இன்னொருத்த சொல்லும், வேற. இப்படி வேற வேற வேறன்னு கேட்க கேட்க என்ன ஆகும்னா, அதுக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியாது. இது எடுத்த உடனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களான்னு தெரியாது. பண்ண பண்ண தெரியும். அதுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாது. இன்னும் நிறைய எடுத்துட்டு வந்து கொடுக்கும். கேட்க கேட்க ஆரம்பத்தில் நிறைய கொடுக்கும். இதுதான் இது அது இது பாரு, இப்ப நீ வந்து 9 மணிக்கு அங்க போனோம். சரி, ஓகே, 9 மணிக்கு நாங்க போனோம், விட்டுரு. வேற என்ன. இல்ல 10 மணிக்கு உனக்கு அங்க மீட்டிங். சரி, 10 மணிக்கு அங்க மீட்டிங் இருக்கு, வேற. இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் சமைக்கணும். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சமைக்கணும், வேற. அவரை போய் மீட் பண்ணும். சரி, அவரை போய் மீட் பண்றேன், வேற. இப்படி கேட்க கேட்க எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு கட் பண்ணி விட்டுறணும். கேட்டுட்டு கட் பண்ணி விட்டுறணும். ஆமால, அங்க போக வேண்டியது இருக்குல்ல, 9 மணிக்கு சமைக்கணும் இல்ல, என்ன மாதிரி சமைக்கலாம் அப்படின்னு தோணுது. என்ன மாதிரி சமைக்கலாம்னு தோணுதுன்னா, சரி, என்ன மாதிரி சமைக்கலாம்னு தோணுது, அவ்வளவுதான். என்ன சமைக்கணும்ன்றதுக்குள்ள போக கூடாது. என்ன சமைக்கலாம்னு உள்ள கேக்குது. சரி, ஆமா, என்ன சமைக்கலாம்னு கேக்குற, வேற. போய் காய்கறி வாங்கிடலாமா, சரி, காய்கறி வாங்கிடலாமான்னு கேக்குற, வேற. அதுக்குள்ளேயே அதை டிராவல் பண்ண வச்சாலுமே ஜஸ்ட் அதை கேட்டுட்டு கடந்துடுறோம். ஆமா, எனக்கு போய் காய்கறி வாங்கலாமா, ஆமா, என்ன காய்கறி வாங்கலாம் அப்படின்னு போக கூடாது. அதுவும் தோணுதுன்னா, ஆமா, என்ன காய்கறி வாங்கலாம், ஓகே, கேரட் வாங்கலாம், ஆமா, கேரட் வாங்கலாமான்னு கேக்குற, வேற. இப்படி அதை பத்தின எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே இருந்தாலுமே அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கு கூட நீங்க டிராவலே பண்ணக்கூடாது. அது கையை பிடிச்சீங்கன்னா அது பாட்டு கூட்டிட்டு போயிடும். அது கை பிடிக்கவே கூடாது. அதான் உங்களோட கேமே. எவ்வளவு வந்தாலும் அதோட கையை பிடிக்கக்கூடாது. புரியாது. மேபி பண்ணீங்கன்னா புரியும். ஓகே, சரி. அப்ப என்னன்னா இது ஒரு 20 நிமிடம் செய்யலாம். அப்ப டோட்டலா எவ்வளவு நேரம் ஆச்சு? 42 பிளஸ் 20 40. அவ்வளவுதான். இந்த 42 to 45 மினிட்ஸ்ன்றது வந்து டெய்லியும் சிறப்பான தியானமாக இருக்கும். டெய்லியும் இந்த ஒரு 45 மினிட்ஸ் பண்றீங்கன்னா ரொம்ப சூப்பர். இவ்வளவுதான் பயிற்சி. புரிஞ்சுதா? வேற எதுவும் சந்தேகம் இருக்கா பயிற்சியில? இந்த 45 மினிட்ஸ் முடியும் போது
திரும்பவும் குருவிற்கு நன்றி சொல்லி, ஏன்னா இந்த தியானத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்து உங்களை முழுமை பெற வச்சதுக்கு இறைவனுக்கும் அந்த இயற்கைக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த குருமார்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த தியானத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆத்மார்த்தமா சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி சொல்லி உங்க வாழ்க்கையில கிடைத்த அனைத்து விஷயத்திற்கும் நன்றி சொல்லி அந்த தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றியுடன் நிறைவு செஞ்சுட்டு கைய சின்முத்திரையில இருந்து இப்படி எடுக்கும்போது இப்படி எடுத்துட்டு நல்லா சூடு பறக்க தேய்ச்சு, கண் திறக்கக்கூடாது, நல்லா சூடு பறக்க தேய்ச்சி கண்மூடிதான் இருக்கணும் அதெல்லாம் பண்ணும்போது. சூடு பறக்க தேய்ச்சு இந்த உள்ளங்கைய தேய்ச்சு ஃபர்ஸ்ட் பார்வை இப்படி உள்ளங்கைக்குள்ள இருக்கணும். இப்படி உள்ளங்கைக்குள்ள இருந்துட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு அப்படி கீழே பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நீங்க நார்மலானதுக்கு வந்துடலாம். ஏன்னா அவ்வளவு நேரம் தவம் பண்ணதோட வலிமை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே போகும். அப்போ கையில பார்த்தீங்கன்னா திரும்ப அடிச்சு உங்களுக்குள்ளேயே வரும். புரியுதா? அதனால எடுத்த உடனே அப்படி கையில பார்க்கணும்னு சொல்லி சொல்றேன். நல்லா கூட வர்க்க தேய்ச்சு கண்களில் ஊத்திட்டு அப்படியே கண்ணில் திறக்கலாம். இதுதான் பயிற்சி. டெய்லியும் இதை தான் நீங்க பண்ண போறீங்க. பண்ண போறீங்களான்னு தெரியாது. என் கடமை சொல்லி கொடுக்க வேண்டியது. பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். 7 நாள் அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கீங்க? ப்ராக்டிக்கலா கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க தியரியா கேட்டிருக்கீங்க. எப்போ ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண போறீங்க? டெய்லியும் ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்தையும் அப்ளை பண்ணீங்க. பயிற்சி எப்போ பண்ண போறீங்க? பயிற்சியை ரெகுலரா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வர 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 என்னெல்லாம் புரியும் அப்படின்னா, இந்த இயற்கை உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும். ஒருத்தன் வரும்போதே அவங்களுக்கு இதுதான் பிரச்சனையான்னு கேளுன்னு சொல்லுவோம். கேட்டா ஆமான்னுவாங்க. அவன் எதுக்கு வரான்னு முன்னாடியே சொல்லிடுவோம் உங்ககிட்ட. இன்னைக்கு இந்த விஷயம் தான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடும். இப்படி எது வேணுமோ டேட்டாவை நம்மளால ஃபெச் பண்ண முடியும் அங்க இருந்து. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். இன்னும் என்னென்னலாம் இயற்கையுடன் நீங்க ஒத்திசைவாக இயங்கும் போது என்னெல்லாம் இயற்கை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்குதோ அது எல்லாத்தையுமே கொடுக்கும். கிளியரா? அப்புறம் இந்த டெய்லியும் ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த டாஸ்க் அப்ளை பண்ணுங்க, அந்த டாஸ்க் அப்ளை பண்ணுங்க அப்படின்னது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கு. நான் சொன்னது ஒரு நாளைக்கு ஒன்று கொடுத்தாலே நீங்க பண்ண மாட்டீங்க. அதனால ஒன்றுத்தோட நிப்பாட்டிக்கிறேன். இப்படி ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கு. இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்க பண்ண 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 உங்களோட லைஃப்ல அது ஹேபிட்டா மாறும். நான் ஏன் பண்ணுங்க பண்ணுங்கன்றேன்னா ஒரு விஷயத்த ஹேபிட்டா சேஞ்ச் பண்ணணும். ஹேபிட்டா சேஞ்ச் பண்ணும்போது அதனால நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப பெருசா இருக்கும். இன்னும் போற சில மாதங்கள்ல பிரம்ம முகூர்த்தம் கிளாஸே இருக்குமான்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் அதை எடுக்கிறதுக்கே பிளான் பண்றேன். அந்த டைம்ல வேற ஏதாவது கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த 21 டேஸ் அவ்வளவுதான் அப்படின்னு. அந்த 21 டேஸ் இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நடக்காது. 21 டேஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெக்கார்டட் செஷன் லாஸ்ட் டைம் நடந்த ரெக்கார்டட் செஷனை வந்து வாங்கி பார்த்துக்கிறாங்க. ரெக்கார்டட் செஷனுக்கு பே பண்ணிட்டு அது வாங்கி பார்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறமும் ஃபியூச்சர்ல பிரம்ம முகூர்த்தம் செஷன் எடுப்பனா அப்படின்னா தெரியாது எனக்கு. பட்டுன்னு வேண்டான்னு உள்ள சொல்லிச்சு போதும் இப்போ ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவேன். பௌர்ணமிக்கு அப்படிதான் சொல்லிச்சு. தொடர்ந்து ஒரு 4-5 கிளாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் போதும் ஸ்டாப் பண்ணிக்கும், வேற எப்பயாவது தேவைப்படும் போது போட்டுக்கலாம் அப்படின்னும் போது டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு எல்லாம் பௌர்ணமி கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த மாதிரி பட்டுன்னு உள்ள இருந்து அதை பண்ணாதன்னு சொல்லிச்சுன்னா பண்ண மாட்டேன், இதை பண்ணுன்னு சொல்லிச்சுன்னா பண்ணுவேன், அவ்வளவுதான். ஓகே. அதனால நான் எப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேனோ அப்ப இருக்கக்கூடிய நேரத்தை இருக்கக்கூடிய விஷயத்த பயன்படுத்திங்க. ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய இங்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். நீங்க வேற எங்கேயாவது நீங்க போனீங்கன்னா நல்லா சொல்லி தருவாங்க, அதை பத்தி எனக்கு தெரியாது. பட் நான் இந்த காலையில உட்காந்து உங்களுக்கு சொல்லி தர்றது நான் உட்காந்து சொல்லி தரல, என் மூலமாக குருமார்கள் உட்காந்து சொல்லி தராங்க. அப்படின்னும் போது அத வேற எங்கேயாவது போனீங்கன்னா இவ்வளவு உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா என்கிட்ட வந்து சொன்ன பல பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு ரொம்ப உங்க கூட கனெக்ட் ஆனதுக்கான ஒரு விஷயமே என்னன்னா, இது வரைக்கும் நான் ஒரு லட்ச ரூபா கிளாஸ் போயிருக்கேன். 1 லட்ச ரூபா கட்டி கிளாஸ் போயிருக்கேன்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 20,000 கட்டி கிளாஸ் போயிருக்கேன், 30,000 கட்டி கிளாஸ் போயிருக்கேன், அப் டு 1 லேக் வரைக்கும் போயிருக்கேன். நீங்க சொல்லி கொடுத்த அந்த கண்டென்ட்டை வேற எங்கேயுமே எனக்கு சொல்லி கொடுக்கல. இவ்வளவு எளிமையா புரிய வச்சது நீங்க தான், இவ்வளவு ஈஸியா பயிற்சியை சொல்லி கொடுத்தது நீங்க தான். இதை பண்ணும்போது என் லைஃப்ல அப்ளை பண்ணும்போது வேற லெவல்ல மாறி இருக்கு. 28 வருஷம் நான் போய் வேற எங்கேயா கத்துக்கிட்டு, 10 வருஷம் போய் எங்கேயாவது நான் வேற எங்கேயா கத்துக்கிட்டு எனக்கு அந்த அளவுக்கு முழுமை வரல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்களோட அந்த நடைமுறைக்கு எளிமையா என் லைஃப்ல ரியல் லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்சஸையும் இது எல்லாத்தையும் உங்களோட லைஃபோட ரெசனேட் ஆகும் அப்படின்னும் போது அதை ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ மற்ற இடத்துல நான் இப்ப எனக்கும் எடுக்க தெரியும், வெறும் பாடலை மட்டும் பாடிட்டு இதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். அதுவும் ஆன்மீகம் தான், இல்லைன்னு சொல்லலாம், அது பியூரான ஆன்மீகம் தான். ஆனா நமக்கு புரியணும்ல, கண்ணாடி முன்னின்று கருத்தறிவோருக்கு பின்னாடி பிறவி இல்லையாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா என்னதுடா அதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அதாவது வடிவு கொண்டு கண்ட பெண்ணை மற்றொரு வனத்தினால் விடுவனோ அவனை என்னும் வெட்ட வேணும் என்பரே, நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்வுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பரே அப்படின்னு சொல்லி நான் சிவவாக்கியர் பாடல்ல ஏதாவது பாடிட்டு போலாம். 5 கரைத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பரை தோலும் ஈட்டினை நந்து முகந்தனை ஞான குழந்தினை எந்தின குந்தின வைத்தடி போற்றுகின்றேனே இப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு போக முடியும் என்னால. பாடல் பாடுறதோ இல்ல உங்களுக்கு அப்படி எடுக்கிறதோ இங்க மேட்டரே இல்லை. எடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் நான் இங்க இறக்கிட்டு போயிடுவேன். இது வரைக்கும் கத்துட்ட மொத்த வித்தையும் இறக்கிட்டு போவேன். பட் என்ன யூஸ்? உங்களுக்கு புரிஞ்சுதான்றதான கேள்வி. அதே மாதிரி இந்த 7 நாளுமே பயிற்சி மட்டுமே கொடுத்துட்டும் உங்களை அமுச்சு விட்டுருக்க முடியும். எனக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க கண்மூடி உட்கார போறீங்க, ஜஸ்ட் நான் சொல்ல போறேன், இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன், அவ்வளவுதான் நடக்க போகுது. ஆனா ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தாம எப்படி நான் அதை இது பண்ண முடியும்? ஓ, பயா ஸ்கொயர் ஹெச்ன்னு வருதுன்னு ஃபார்முலா வருதுன்னா அந்த பயா ஸ்கொயர் ஹெச் ஏன் வருதுன்னு சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு அதை புரியும். சிபிச்சியஸ் தியரம்னு ஒரு தியரம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஸ்டாட்டிக்ஸ்ல. ஓகே, ரோடோட ஆக்சிடென்ட்ஸை கணக்கெடுக்கிறதுன்னு. இது வரைக்கும் மற்ற தியரம் பத்தி எனக்கு கேளுங்க, ஒரு தியரம்னு தெரியாது. ஆனா இது மட்டும் என் மைண்ட்ல இப்போ வரைக்கும் உட்காந்துருக்கு. ஏன் தெரியுமா? சொல்லி கொடுக்கும் போதே காலேஜ்ல இது வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ்க்கு கணக்கெடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் மைண்ட்ல உட்காந்துருக்காது. இன்னைக்கு வரைக்கும் என் மைண்ட்ல உட்காந்துருக்கு. ஓகே, இதுக்கு இந்த மாதிரியான ஒரு தியரமை தான் வச்சு எடுப்பாங்க போல, இதுக்கு இந்த மாதிரியான கால்குலேஷன் தான் போல ரோடு ஆக்சிடென்ட்ஸை கணக்கெடுக்கிறதுக்கு எண்ட் ஆஃப் த இயர்ல அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்கு. மற்ற தியரம்லாம் எனக்கு தெரில. அப்போ என்னன்னா அங்க சொல்லி கொடுக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வரைக்கும் மைண்ட்ல இருக்குது எப்படி அது அப்படின்றது. அப்போ அவங்க அப்படியே சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா 10ஓட 11 நானும் கடந்து இருந்திருப்பேன். ஆனா அது உட்காந்துருக்குன்னா எனக்கு ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் ஆழமா உட்கார வச்சிருக்காங்க, இது இதுக்குதான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. இன்டர்னல் கால்குலேஷனு இதெல்லாம் எனக்கு ஏனே தெரியாது. ஆஃப்டர் நான் சில விஷயங்கள் பார்க்கும்போது தான், ஓ இதெல்லாம் இதுக்கு தானா அப்படின்னும் போது, டே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஆனா இவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். வெறும் நான் அது கால்குலேஷனா நினைச்சிட்டு போயிட்டேன். ஆனா இது ஏன் இது உதவுது அப்படின்னு ரியல் லைஃப்ல இது எங்க உதவுதுன்னும் போது தான் எனக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதாவது பூமி இப்படி இருக்கு, பூமி இப்படி தன்னைத்தான் சுத்திக்கிட்டும் அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கு. எஸ் ஆர் நோ? மற்ற கோள்களும் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இங்க இருந்து நம்ம சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்புறோம்னு வச்சுப்போம். சந்திரன் என்ன பண்ணுது? பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கு, துணைக்கோளாக சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்க இருக்குங்க, பூமி தன்னைத்தான் சுத்தி வந்துட்டு இருக்கு. அந்த இதுவும் சந்திரனும் என்ன பண்ணுதுன்னா அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அப்ப சுத்தி வந்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு சந்திரன் இங்க இருந்ததுன்னா நாளைக்கு சந்திரன் இங்க இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ 1 மாசம் கழிச்சு நான் சந்திரனை ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் இங்க ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஒரு ராக்கெட்டை விடுறேன் அப்படின்னா, இப்ப நான் எப்படி விடுவேன் ராக்கெட்டை? சந்திரன் இங்கதான் இருக்கு, சந்திரன் இங்கதான் இருக்கும். ஆனா நான் விடக்கூடிய ராக்கெட்டை இங்க பூமியில இருந்து இங்க விடுவேன். ஏன்னா சந்திரன் அந்த டைம்ல சுத்தி அங்க வரணும் போது சந்திரனுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு என்னோட ராக்கெட்டு இங்கதான் பயணம் பண்ணணும். புரியுதா இல்லையா? சந்திரனை நோக்கி பயணம் பண்ணி பின்ன சந்திரன் கூட சந்திரனை திரத்திக்கிட்டா போய் உள்ள போகும். இங்க வரப்போகுதுன்னா இங்க இருந்து விடக்கூடிய ராக்கெட்டு இங்கேதான் நான் விட போறேன். ஆனா சந்திரன் இப்ப இங்க இருக்கு. நான் இன்னைக்கு இருந்து எடுக்கும்போது இப்படிதான் பயணம் பண்ணணும். அப்ப என்னன்னா இங்க வரும்போது உள்ள போய் அது கலக்கும். இப்ப இதுக்கெல்லாம் தான் இந்த இன்டர்னல் கால்குலேஷன் யூஸ் ஆகுதுன்னாங்க. அப்பதான் புரிஞ்சுது, அடா பாவி, இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஆச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல
ஆனா இது ஏன் நம்மளுக்கு இப்படி சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி அப்பதான் தோணுது. அப்ப என்னன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதும் எது எதுக்கு எது எது உதவும் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி கொடுத்தனா மனதுல ஈஸியா பதியும். அதுலதான் நான் ரொம்ப மெச்சி போறது என்னன்னா அந்த சிட்டின்னு சொல்லி ஒரு ஆப் கொண்டு வந்திருப்பாங்க. LMES அகாடமி, லெட்ஸ் மேக் எஜுகேஷன் சிம்பிள். பிரேமானந்த் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஏன்னா பசங்களுக்கு ராக்கெட் சயின்ஸையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை வச்சு சொல்லி கொடுத்துட்றாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்ம படிக்கும் போது அந்த ஒரு விஷயம் இல்லை, இப்பயாவது பசங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லேர்னிங் இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, சொல்லிக் கொடுக்குறது யாரை வேணா சொல்லிக் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு படிக்க போறதுக்கு நாளைக்கு, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறதுக்கு சார் நாளைக்கு சொல்லிக் கொடுக்க போறதுக்கு இன்னைக்கு உட்காந்து வீட்டில் டீச்சர் படிச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? டீச் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு படிச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? அவன் நாளைக்கு படிக்கிறான், நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், அவ்வளவுதான். அப்படின்றது இல்லாம ஒரு நல்ல ஒரு டீச்சிங்ஸா இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் பெரிய லெவல்ல வளருவான். அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அதுக்கான தெளிவை கொடுத்துட்டு டேய் அப்படியே கால்குலேஷன் போடு, நார்மலா அந்த இன்டர்னல் கால்குலேஷன் அப்படியே போடுன்னா அவன் போடுவான். ஆனா எதுக்கு போறான்லாம் தெரியாது. எதுக்குடா எனக்கு இது அப்ளை ஆகும் அப்படின்லாம் தெரியாது, கத்து வச்சிருப்பான், அவ்வளவுதான். அப்ப எதுக்கு உதவுன்றது தெரியும் போது இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயத்த பண்ணுவான். புரியுதா என்ன சொல்றது? அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு அதான் கண்ணு மூடுங்க, அதை கவனிங்க, அதை கவனிங்கன்னு சொல்லிட்டு என்னால போக முடியும். ரொம்ப சிம்பிள், எனக்கு பேசுறதை விட ரொம்ப சிம்பிள். ஆனா புரியாம ஒரு விஷயத்த நாம டச் பண்றதுன்றது நோ யூஸ்ன்ற நான். புரியாம ஒரு விஷயத்த நான் பண்றதுன்றது நோ யூஸ். மனம் ஃபர்ஸ்ட்னா என்னன்னு தெரியணும், மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும். மனம்னா என்ன, மனம் எப்படி இயங்குது, அப்போ மனம் எப்படி இயங்கும் போது என்ன மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்ண முடியும், நான் தர்மத்தின்படி நடக்கும்போது என்ன மாதிரியான விஷயத்த கிரியேட் பண்ண முடியும், எனக்கு அருள் கிடைக்கணும்னா என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ண முடியும், தர்மம்னா என்ன, அறம்னா என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு பயணம் பண்றது ஈஸி. இப்ப நான் சொன்ன விஷயத்தையே பயணம் பண்ணும்போது இந்த பயிற்சியே, அந்த செய்யக்கூடிய செயலே பயிற்சியாக மாறும். மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் போது மூச்சு மாறும். எனக்கு பொறாமை குணம் வரும்போது ஒரு மூச்சு மாறுது, கோபம் வரும்போது மூச்சு மாறுது, எனக்கு வெறுப்பு வரும்போது மூச்சு மாறுது, கோபம் வரும்போது ஒரு மாதிரி அப்படின்னு மூச்சு வாங்குவோம். அதுவே வந்து ரொம்ப சட்டிலா இருந்து பாருங்க, பொறுமையா போகும் மூச்சு. அப்போ எனக்கு என்னோட மனநிலைக்கும் என்னோட மூச்சுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப இங்க மூச்சை மாத்தினா மனம் மாறுது, மனம் மாறினா மூச்சு மாறுது. அப்போ நான் இங்க இந்த மனதை நான் அமைதியா வச்சுக்கிட்டு நான் பயணம் பண்றதுனாலே எனக்கு இது மிகப்பெரிய ஒரு யோகமா தான் வேலை செய்யுது. மூச்சு ஏத்துங்க இறக்குங்கன்னு பொறுமையா ஏத்துங்க இறக்குங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு பயிற்சியில சொல்லித்தரேன். ஆனா இங்க மனதுல நீங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நீங்க வச்சிருந்தீங்கனாலே, இறைவனை பத்தின திங்கிங் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கனாலே மூச்சு அப்படிதான் ஓடும். அப்ப என்னன்னா நீங்க அப்படி இருக்கும் போதே பயிற்சிக்குள்ளதான் இருப்பீங்க. புரியுதா நான் சொல்றது? அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளா நம்மளோட லைஃப இந்த உலகத்துல இருந்துகிட்டே பொருள் உலகத்திற்கு தேவையான விஷயத்தையும் உங்களால இந்த பயிற்சியின் மூலமாக அடைஞ்சுக்க முடியும். அதை தாண்டி அந்த அருள் கணக்குன்னு சொல்லி சொல்லணும் இல்லையா, ஸோ அருள் உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தையும் அந்த பயிற்சியின் மூலமாக அடைஞ்சுக்க முடியும். இந்த ரெண்டு விஷயம், ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். நம்ம இங்க விட்டுட்டு எங்கேயும் போக போறது இல்லை, இருக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்க போறோம். ரொம்ப சிறப்பா மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி என்ன மாதிரியான ஒரு விஷயத்த இங்க கிரியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணலாம். புரிஞ்சதா? சரி, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். என்ன அப்படின்னா, இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணணும். இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு ஃபீட்பேக் எனக்கு வேணும். ஆடியோவோ இல்லை வந்து வீடியோவாகவோ எனக்கு ஃபீட்பேக் வேணும். ஓகே, பல பேர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். சுபாஷினிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். லலிதா ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஜெயந்த், ஸ்ரீ, சிவன், ராஜு, காயத்ரி, தேங்க்யூ யூனிவர்ஸ், சுவாதி, எல்லாருக்குமே இந்த கிளாஸ் எப்படி இருந்தது ஹானஸ்டான ஃபீட்பேக். எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. எனக்கு இந்த விஷயத்த இங்க சேஞ்ச் பண்ணலாம், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த மாத்திருக்கலாம் அப்படின்னாலும் தாராளமா சொல்லுங்க. பட் இது என்னன்னா, இங்க வரும்போது எனக்கு நான் வந்து என்ன பேச போறேன்லாம் எனக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன், என்ன பேச போறேன்லாம் தெரியாது. அந்த டாபிக் மட்டும்தான் எனக்கு தெரியும் உள்ள வரும்போது. அதுவும் காலையில பார்த்துட்டு தான் உள்ள வருவேன். ஆஃபீஸ்ல இருந்து
உங்களுக்கு இது போடுறாங்க இல்லையா, லிங்க் போடுறாங்க இல்லையா, அப்ப அந்த லிங்க் எனக்கும் ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பண்ணும்போது அன்னைக்கு என்ன டாபிக்னு பார்ப்போம், அவ்வளவுதான். பார்த்துட்டு உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த இறைவன் ஏதோ சொல்ல சொல்றாரோ அதை சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை. இறைவன் அந்த ஒரு விஷயத்த பேசுனாருன்னா பேசிடுவேன். பட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, இது வரைக்கும் என் லைஃப்ல அப்படிப்பட்டு நான் திங்கிங் நானே பார்த்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா ரெக்கார்ட் பண்றேன்? நிறைய நீங்க என்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாஸ்ல பேசின விஷயத்த கொண்டு போய் நான் யூடியூப்ல பேசுவேன். அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இங்க என்ன பேசுறோனோ அங்க போய் பேசியிருப்பேன். ஏன்னா எனக்கே புதுசு, எனக்கே அந்த மேட்ரு புதுசு. உள்ள நான் யூடியூப்ல பேசினதுக்கு அப்புறம் ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த ரெக்கார்ட் ஆனதை திரும்பவும் அன்னைக்கு டேல ப்ளே பண்ணி திரும்ப போய் அதை யூடியூப் வீடியோவா நான் பேசுவேன். ஏன் அதை பேசுவேன்னா எனக்கே இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் வந்திருக்காது, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்திருக்காது. திடீர்னு ஒண்ணு வரும், திடீர்னு இதை சொல்லுன்னு சொல்லுவோம். அதனால ரெக்கார்ட் பண்ணி இங்க என்ன மாதிரியான விஷயங்களை பேசணும் அந்த விஷயத்துக்கு போய் நான் திரும்ப யூடியூப்ல பல விஷயங்கள் பல வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன். அதனால வரக்கூடிய விஷயங்கள் இறைவன் கொடுக்கக்கூடியது. அதனால அப்படியே நீங்க அதை எடுத்துட்டு தாராளமாக பயணம் பண்ணலாம். இப்ப இங்க சொல்லி கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அதுக்காக எல்லா இடத்துலயும் ஆராய்ச்சி பண்ணாம அப்படியே எடுத்துக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஆனா இந்த சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த எதையும் ஆராய்ச்சி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஒரு விஷயம் உங்களை மனித வெடிகுண்டா மாத்தி நான் என்ன பண்ண போறேன்? எதுவுமே பிரயோஜனம் இல்லை. உங்களை மனித வெடிகுண்டா மாத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நிச்சயமாக நான் சொல்லி கொடுத்த இந்த ஒரு விஷயம், என் மூலமாக இறைவன் சொல்லிக் கொடுத்த இந்த ஒரு விஷயம் உங்களை நல்ல இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகுமே தவிர கெட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போவார். இதை ஒரு மனிதன் சரியாக பயிற்சி பண்ணா அப்படின்னா அவனோட நிலை வேற லெவல்ல உயரும், வேற லெவல்ல உயரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தங்கமாக எத்தனை கிலோவாக இருக்கீங்களோ அத்தனை கிலோ தங்கமாக நீங்க மாற ஆரம்பிச்சிருவீங்கன்றதான் உண்மை. ஓகே, இந்த நான் யார் அப்படின்றத அடிப்படையில ஒரு கேள்வி ஒன்று கேட்க சொல்லி சொன்னேன். அதற்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சீங்கன்னா வாய்ஸ் நோட் போடுங்க. நெக்ஸ்ட் அப்பப்போ ஃப்ரீ செஷன் இருக்கலாம், இல்ல சேலஞ்சஸ் இருக்கலாம். அடுத்தடுத்துல அதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சேலஞ்சஸ் இருக்கலாம். அந்த சேலஞ்சில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா தாராளமா கலந்துக்கலாம். ஒரு மினிமல் ஃபீ சம்திங் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஃப்ரீயா கூட ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அது அப்ப இருக்கக்கூடிய இதை பொறுத்தது. ஓகே, ஸோ என்னன்னா இப்போ குரூப்ல இருக்கீங்களா, குரூப்ல இருங்க. வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கையும் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்க, எல்லா அப்டேட்ஸும் அங்கே வரும். ஓகே, கிளியர் தானே எல்லாமே? யோகா பண்ணலாமா அப்படின்னா பிஃபோரா பண்ணிட்டீங்கனாலும் சந்தோஷம். இல்லைங்க நான் தான் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன், எப்படிங்க இதுல வேற யோகாவை 2:30 மணிக்கு உட்காந்து பண்றதானா? ஆஃப்டர் மெடிடேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நீங்க பண்றதுன்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். கிளியர்? யா, சூப்பர். ஒரு ஒரு டிஃப்ரெண்டான பயிற்சி இருக்கு. ஆஹ் இங்க கவனிங்க அங்க கவனிங்கன்னு வாங்க. இருக்கிறதுலயே நல்ல சூப்பரான பயிற்சி அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சியை சொல்ல முடியாது. ஓகே, இப்போ ஆனா இங்க கவனம் போய் நிற்கிறதுன்றது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துக்கு மேல அங்க போய் நிற்கும். இப்ப நீங்க அங்க கவனத்தை வச்சீங்கன்னா என்னன்னா ஒரே விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகும். இப்ப என்னன்னா இப்ப இங்க 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 கவனத்தை வைக்கும் போது எண்ணம் வராமையா இருக்கும். இந்த இடத்துல கவனத்தை வைக்கிறதுனால பெருசா எண்ணத்தை உருவாக்காது. ஆனா பட்டுன்னு இப்படி அந்த இடத்துல கவனம் மிஸ் ஆகுனா ஒரு எண்ணம் உள்ள வரும். கவனத்தை மிஸ் ஆகும்போது ஒரு எண்ணம் உள்ள வரும். கவனம் மிஸ் பண்றோனோ, சரி அன்னைக்கு இப்படிதான் மிஸ் பண்ணேன் அப்படின்னாலே அது ஒரு எண்ணம் தான். அப்ப அதுக்குள்ள திங்கிங்குள்ள போக ஆரம்பிப்பான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு விதமான பயிற்சி பண்ணியிருக்கேன். எண்ணத்தை கவனிச்சுட்டு விடுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனம் கூடயே ஓடுவேன். மனம் கூடயே பின்னாடியே ஓடுவேன். சில நேரத்துல அதை அப்படியே கட் பண்ணிடுவேன். சில நேரத்துல பாத்தீங்கன்னா இங்கத்த கவனத்தை வச்சுப்பேன். சில நேரத்துல
மூலாதாரத்துல கவனத்தை வச்சுப்பேன். இது எதுவுமே வந்து டிஃப்ரெண்டான பயிற்சி மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாமே கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய இடம் ஒண்ணுதான். எண்ணமற்ற நிலைக்கு தான் எடுத்துட்டு போக போகுது. அப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இப்ப இந்த இடத்துல எடுத்த உடனே அவங்களுக்கு கவனம் வைங்க அப்படின்னு பேசிக்கா இருக்கக்கூடியவங்களுக்கு, பிகினரா இருக்கக்கூடியவங்களுக்கு சொன்னா கவனத்தை வைக்க முடியாது, மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த எண்ணத்தை கவனிங்க அப்படின்னு சொல்றேன்னா, எண்ணத்தை எப்படி இருந்தாலும் எண்ணம் உருவாக தான் போகுது. யாருக்கும் எண்ணம் வராமலாம் இருக்காது. செத்து போனாதான் எண்ணம் நிற்கும். இல்லைன்னா எண்ணம் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அந்த எண்ணத்தை கவனிச்சுட்டு அப்படியே விட்டுரும்போது எனக்கும் இந்த எண்ணத்திற்கும் உண்டான ஒரு செயல் என்னன்றது எனக்கு புரியும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது நான் வேறு, இந்த எண்ணம் வேறுன்ற ஒரு விஷயம் ஒரு தெளிவு அது கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன், நானும் அந்த எண்ணமும் வேறு வேறுன்ற ஒரு நிலை உண்டாகும். நானும் என்னோட மைண்டும் இப்படி நேருக்கு நேருக்கு சந்திச்ச ஒரு தருணம்லாம் இருக்கு. அப்ப என்னன்னா அது அங்க வந்து ஒரு கஷ்டப்படும். என்ன, ஏன்னா இது இவ்வளவு நாளா நானும் அது ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன்ல. அதை நான் கவனிக்க என்ன ஆகுதுன்னா அதுவும் நானும் ஒண்ணு இல்லைன்ற ஒரு நிலைக்குள்ள போகும். அது ஏதோ ஒரு சைடு நடத்திட்டு இருக்குது, நான் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கேன். இப்ப ஒருத்தன் ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறான், அப்படியே இப்ப நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, போறான், கதவை போட்டுறான், அப்படியே சோஃபால உட்காடுறான், அப்படியே போய் ஃபேனை போடுறான், அப்படியே திரும்ப போய் மொபைல் போன் எடுக்கிறான்னா இப்ப நீங்க அவனை எப்படி பாப்பீங்க? அப்படியே பாப்பீங்க, அப்படியே பாப்பீங்க. போறான், எடுக்கிறான், போன் எடுக்கிறான், திரும்ப அப்படியே இப்படி நடக்கிறான், அப்படி இப்படி போறான். இப்போ என்னன்னா இது ஒண்ணு தனியா ஒண்ணு செயல்பட்டுட்டு இருக்கு. யாரு? அவன் ஒருத்தன் தனியா செயல்பட்டுட்டு இருக்கான். அவனை நான் ஜஸ்ட் கவனிக்கிறேன். கவனிக்கும் போது அவனோட செயல்லாம் என்னன்றது எனக்கு நல்லா டீப்பா அப்சர்வ் பண்ண முடியுது. அப்ப அவன் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கான்றது என்னால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த எண்ணத்துக்கு பின்னாடி போறீங்க, கவனிக்கிறீங்க, விட்டுறீங்க. ஒரு சாட்சியாளனாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்சியாளனாக ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுவும் நீங்களும் ஒன்று இல்லைன்னு உங்களுக்கு புரியும். அப்புறம் எதுக்குடா இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை, ஆனா அதனாலதான் ஒரு பிரச்சனை நான் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு புரியும். எண்ணங்கள் இல்லாத நிலை தான் பெரிய நிலை. ஆனா இந்த எண்ணம் இல்லாத நிலை எப்போ உருவாகும்னா கவனிச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துல எண்ணமற்ற நிலைக்கு போயிடுவீங்க. இப்ப இங்க போக்கஸ் வைக்கிறதுன்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதேதான் அங்க வந்து உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு கவனம் இங்கே இருக்கும் போது இன்னொரு கவனத்துக்குள்ள போவாது. அதுக்காக தான் போக்கஸ் அங்க வைங்க அப்படின்றாங்க. அதுவும் இருக்குதுலயே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு, ரொம்ப ஈஸியா உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டு. ஆனா இங்க கவனம் வைக்கும் போது என்னன்னா சில பேருக்கு ரொம்ப தலைவலி ஏற்படும். அதை அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணமாகும், அதுவும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. உடல் உஷ்ணமாகும் போது என்னென்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், பயிற்சி சொல்லி கொடுத்தவங்க. அப்போ இது எல்லாமே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த விஷயத்த பண்ணுங்க. பேசிக்கா இல்ல, இதுவே உங்களுக்கு ப்ரோதா. இன்னும் அடுத்தடுத்ததுக்கு போகும்போது அவங்களுக்கே ஒன்னொன்னா டீச் பண்ணும். இப்படி வைக்காத, இப்படி வையின்னு சொல்லும், சில நேரத்துல இப்படி வையின்னு சொல்லும், இப்ப இங்க கவனின்னு சொல்லும். ஆரம்பத்துல நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு ஒரு விஷயத்தை டீச் பண்ணி கொண்டு போகும். அதனால பயிற்சின்றது வந்து டிஃப்ரெண்டாக இருந்தாலுமே எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டக்கூடிய இடம் ஒண்ணுதான். மதுரையில மழை பெஞ்சாலும் ஆறுகள்ல ஓடி திரும்பவும் கடல்ல வந்துதான் கலக்க போகுது. அதே மாதிரி சென்னையில மழை பெஞ்சாலும் போய் கடல்ல தான் கலக்க போகுது. எங்க மழை பெய்தாலும் கடல்ல தான் ஓடி போய் கலக்க போகுதுன்ற போது நம்ம எந்த பயிற்சி வேணா செய்யலாம். எந்த பயிற்சியும் தாழ்ந்ததும் இல்லை, எந்த பயிற்சியும் ரொம்ப உயர்ந்ததும் இல்லை. எல்லாமே ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகுது. அதனால அதை பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. புரிஞ்சது? எண்ணமும் நீங்களும் வேறுன்ற ஒரு நிலைக்குள்ள போவீங்க. ஆரம்பத்துல நான் பயிற்சி பண்ணது இதுதான். பண்ணும்போது வேற லெவல்ல புரிதல்லாம் வந்துச்சு. ஓஹோ, என்னடா இது இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் இருந்தது. ஸோ அதனால பயிற்சி பண்ணுங்க, எந்த விதத்திலையும் உங்களுக்கு லாஸ் கொடுக்காது. ஓகே, சரி. நன்றிகள், நன்றிகள். உங்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ்லாம் எதிர்பார்க்குறேன். சிவன்ராஜ், காலையில இவ்வளோ நேரம் வந்து உட்காந்து நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அடிப்படையில் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் கூட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப உபயோகமா ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு நன்றி. அப்புறம் உங்களுக்கு நன்றி. உள்ள எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க உள்ள வந்து இவ்வளவு நேரம் உட்காந்து நீங்க 7 நாளுமே அழகா சிறப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க போது உங்களுக்கு நன்றி. நீங்க இல்லாம நான் எங்க இருந்து கிளாஸ் எடுக்கிறது? இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க, ஆஃபீஸ்ல இருக்கக்கூடியவங்க, டைமுக்கான மெசேஜ் போடுறது, உங்களுக்கு டிராஃப்ட் பண்றது, யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்து உங்களை ஆட் பண்றது, ஸோ அவங்களுக்கு பின்னாடி என்னோட ஃபேமிலி, என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலாம் உட்காந்து இப்போ காலைல பேச முடியுமா நான்? ஸோ அதனால என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்குமே, இந்த இயற்கைக்கு அனைத்துக்குமே மனமார்ந்த நன்றிகள்.
இறைவனுக்கு நன்றி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கும் உங்களுக்கு கொடுத்ததுக்கும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல எப்ப சந்திக்க முடியுதோ அப்ப சந்திப்போம். குரூப்ல இணைஞ்சிருங்க. யூடியூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலரா அப்டேட்ஸ் இருக்கும். கிளியர். கூடிய விரைவில் புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் முருகரோட சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வரவேற்பு கொடுக்கணும். ஓகே. அதே மாதிரி அடுத்தடுத்து யாத்ராஸ் இருக்கும். மந்த்ராலயம் யாத்ராவாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹிமாலயஸ் யாத்ராவாக இருக்கலாம், கொல்லிமலையாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சுங்க அண்ட் யூடியூப் சேனலில் பார்த்துங்க. கிளியர். நன்றிகள். இறைவனின் அருளால் மீண்டும் எப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்குதோ சந்திப்போம். ஃப்ரீ கிளாஸஸும் இருக்கலாம், சம்டைம்ஸ் செஷன்ஸ் இருக்கும். திடீர்னு ஒரு செஷன் போடுவேன், அதுலேயும் கலந்துக்கும். நன்றிகள். லவ் யூ ஆல். டேக் கேர். குருவே சரணம். நன்றிகள்.